விஜய், இப்படி ஒரு இரங்கல் ஸ்பீச்சை எவனுமே கேட்டு இருக்க முடியாத அளவுக்கு என்னத்தையோ பேசி வச்சிருக்கீங்க. இது இரங்கல் இல்லை, மொத்த ஸ்பீச்சும் கருங்கல். அவ சந்திரமுகியாவே மாறிட்டான்னு சொல்ற மாதிரி உங்களோட கோல் எல்லாமே ஒன்னே ஒன்று தான். வரோம், ஆட்சியை பிடிக்கிறோம், நாம் யாருன்னு காட்டுறோம்னு தெள்ள தெளிவாக சொல்லாமல் சொல்லியிருக்கீங்க. உங்களையே எக்ஸ்போஸும் ஒரு விதத்தில் செஞ்சுருக்கீங்க. சீரியஸாக அங்கே போன உயிர் ஒன்று ரெண்டு இல்லை, அந்த பிஞ்சு குழந்தைங்களாம் எப்படி துடிச்சு செத்துருப்பாங்கன்னு நினச்சாலே பதறது. அதுக்கு நீங்கள் பொறுப்பை ஏற்றுக்க சொல்லலை, பட் உங்கள் டோன் நடந்த சம்பவத்துக்கு வருத்தப்படுவீங்கன்னு பார்த்தா. சிஎம் சார், என்னை வந்து தொடுங்க, எங்கள் ஆள் மேலெல்லாம் கை வைக்காதீங்க, நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன்னு அடுத்த வர ஜனநாயகன் படத்தில் ஏதோ வர சீன் மாதிரி உட்காந்த வாக்கிலே ஹீரோயிசம் காட்டிகிட்டு இருக்கீங்க. இது எப்படி நடந்தது, யாரால் நடந்ததுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பட் நடக்கக்கூடாது, நடந்துடுச்சு. அதுக்கு நாங்களும் வருத்தப்படுறோம், பொறுப்பு ஏற்றுக்கவும் தயாராக இருக்கோம்னு கொஞ்சமாவது சொல்லியிருந்தா, நிஜமாவே அந்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பேசியிருந்தா, இனி வரும் காலத்துலையாவது உங்கள் மேலே நம்பிக்கை வரும். பேசின 90% பேச்சில் எங்களுக்கு யார் இதை செஞ்சாங்கன்னு தெரியும், மக்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், நாங்கள் இதுக்கெல்லாம் துளி கூட பொறுப்பில்லைன்ற ரேஞ்சுக்கு வெறும் டிஃபென்சிவாகவே மட்டுமே பேசியிருக்கீங்க. சரி, உங்களுக்கு 200% இதில் சூழ்ச்சி இருக்குன்னு ஆதாரம்லாம் இருந்தால் கூட அதை நீங்கள் பொலிட்டிக்கலாக டீல் பண்ண வேண்டிய மேட்டர். பட் அது மட்டுமே மேட்டர் நீங்கள் பேசி வச்சது தான் ஏற்றுக்க முடியாத ஆட்டிடியூட். சீரியஸாக உங்களோட தீவிர ஃபேன்ஸ், தொண்டர்கள் எல்லாம் கூட, தலைவா கொஞ்சமாவது மக்களுக்கு ஆறுதலாக பேசுங்க தலைவா, உங்கள் பில்டப்பெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கன்னு நினச்சி பார்த்து வருத்தப்பட்டிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் ஆஸ் யூஷுவல் வடிகட்டின தத்திகள் கூட்டம் இதையும் பாத்தியா என் தலைவனை எவ்வளோ தில்லா கில்லி மாதிரி சிஎம்க்கு சவால் விடுறாருன்னு சொல்லிட்டும் தெரியும். அவனுங்க எல்லாம் பாவம், எரியிற நெருப்பில் எண்ணெய் இல்லை, பெட்ரோலை ஊற்றி இன்னும் அவங்க வாழ்க்கையில் விளையாடாதீங்க. நடந்தது போதாதுன்னு நேபாள் மாதிரி, ஸ்ரீலங்கா மாதிரி புரட்சி வெடிக்கணும்னு உசுப்பேற்றி விடுற கொஞ்சம் கூட அறிவில்லாத, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி துளி கூட இல்லாத ஆட்களை எல்லாம் கூட வச்சுருக்கீங்க. என்னத்தை சொல்ல, விளங்கிடும் உங்கள் அரசியல். கண்ணை மறைக்கிற சினிமா போதையில் மக்கள் ஒரு பக்கம், அவங்க போதையிலேயே தள்ளாடுற உங்கள் அரசியல் இன்னொரு பக்கம். இது சினிமா இல்லை, சிங்கம் சிங்கிளாக வரும், பசிக்கும் போது வரும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கவே முடியாது, அது வேலைக்கே ஆகாது. சிங்கத்தை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செஞ்சு தயிர் சாதம் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடும் சுற்றி இருக்கிற முதலைங்க. Welcome to Political Jurassic Park. Good luck, TVK.